ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மலக்குடல் எண்டோஸ்கோப்பியில் ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். அது வந்து எண்டோஸ்கோபிக் பாலிபெக்டமி. எண்டோஸ்கோபி மூலியமாக சத வளர்ச்சிகளை அகற்றும் ப்ரொசீஜர். என்னென்னா, எண்டோஸ்கோபி உணவு குழாய் இரைப்பை பிரச்சனைகளுக்கு பண்ணலாம். மலக்குடல் ஏன் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, மலக்குடல் புற்றுநோய் வந்து சத வளர்ச்சியை ஆரம்பித்து புற்றுநோயாக மாறுறதுக்கு 7லேருந்து 10 வருஷம் ஆகலாம். அந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் சின்ன சத வளர்ச்சி ஸ்டேஜ்லேயே நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா புற்றுநோயை தடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மலக்குடல் எண்டோஸ்கோபி பண்ணுறப்போ அந்த சத வளர்ச்சிகளை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதில் சத டெஸ்ட் எடுப்போம். என்ன மாதிரியான கட்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கட்டி வந்து தெரிஞ்சுட்டு அந்த கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆனால் வேலைகளை திங்க் பண்ணலாம். சில பேர்த்துக்கு ஓகே, இது பார்த்தாலே வந்து ஒரு அடினோமேட்டஸ் பாலிப், அதாவது புற்றுநோய் வரக்கூடிய கட்டியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த ப்ரொசீஜர் அப்போவே மலக்குடல் எண்டோஸ்கோபி பண்ணுற டைம்லேயே நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சத வளர்ச்சிக்கு அடியில் ஒரு நீடில் செலுத்தி அட்ரினலினும் சலைனும் மிக்ஸ் பண்ண ஒரு சொல்யூஷனை வந்து நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போது வந்து அந்த பாலிப் வந்து லிஃப்ட் ஆகிக்கும். தட் இஸ் கால்டு லிஃப்டிங் டெக்னிக். இந்த லிஃப்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, சத வளர்ச்சி வந்து உள்தோல்லேருந்து வருது. அந்த உள்தோலும் குடலில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த உள்தோலுக்கு கீழே இருக்கிற மசில்ஸ் அதுலேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு, கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறப்போ குடல் ஓட்டை விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லேயர்ஸை செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எண்டோஸ்கோப்பியில் ஒரு சின்ன கருவிகள் இருக்குது, ஸ்னேர் அப்படின்னு சொல்லுவோம், கருவிகள் இருக்குது, அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சில மெத்தட்ஸில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதோடைய அட்டாச்மெண்ட், அந்த பாலிப் போய் அட்டாச் ஆகிற இடம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த நோயாளிகளுக்கு நாங்கள் வந்து கிளிப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சதைகளை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த சதைகளை முழு பரிசோதனைக்கு அனுப்பிச்சி விடுவோம். அந்த பரிசோதனையில் அந்த அதில் கேன்சர் இருக்குதா இல்லையா, அதில் எதாவது டிஸ்பிளேசியாக இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அந்த வால் அதோடைய முழு பாட்டில் கேன்சர் புற்றுநோய்கள் இருந்துச்சுன்னா அது மார்ஜின்ஸில் கேன்சர் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். ஸோ ஒரு பாலிப்பை வந்து ஆரம்ப நிலையிலே நம்ம வந்து எண்டோஸ்கோபி மூலிமா அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா புற்றுநோய்களை நம்ம தடுக்க முடியும். ஸோ அதுதான் அந்த எண்டோஸ்கோபிக் பாலிபெக்டமி பற்றி சொல்லணும்னு நினச்சது. தேங்க்யூ.